பெருமான் ஒரு பாடல் சொல்றார். மனமெனும் பேய்க்குரங்கு மடப்பையிலே மற்றவர் போல் நினைத்து மருட்டாதை கண்டாய், இனமுற உன் செயல் உன் அதிகாரத்தை என்கிட்ட காட்டாத, உலகம் சிரிக்க உன்னை இது பண்ணிடுவேன் அப்படின்றார். நான் யார் தெரியுமா? நான் ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானேன்றார். எவ்வளோ நமக்கு சொல்றார் அவருடைய பாடல் மூலமாக. நான் யார், என் மார்க்கம் என்ன, என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய கொள்கை ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொன்ன மகான் வள்ளல் பெருமான். சாதாரண மகான் அல்ல. ஆகவே தான் அந்த மகானை நம்ம நினைக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு பூசமும் சித்தி வளாகத்தில் போய் இரவு தங்குறாங்க. சத்தியநாராயண சபையில் ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. அப்போ அப்படி காட்டாவது, ஜோதி தரிசனம் பார்த்தாவது சிற்சபை பொற்சபை எல்லாம் எனக்குள்ளே இருக்குது. அவர் பாடுறாருல, நான சரியே முதல் பாடல்ல, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அப்படின்னு பாடுறாரு. லாஸ்ட்ல முடிக்கும் போது சொல்றாரு, பொய் சொல்லலை, நான் பொய்யா பேசலை, புகுந்தருணம் இதுவே, பொற்சபையிலும் சிற்சபையிலும் புகுந்தருணம் இதுவே, மரணமில்லா பெருவாழ்வை நீங்கள்லாம் அமைச்சிக்கணும் அப்படின்னு அவர் முதல் பாடல்லே சொல்றார். அதே மாதிரி இறுதியாக முடிக்கக்கூடிய 28வது பாடல்லையும் அந்த நினைந்துன்றதை முடிக்கிறார். அதுதான் வள்ளல் பெருமானுடைய அற்புதம். இந்த அற்புதத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல். அந்த அட்டக பாடல் 2வதனுடைய அற்புதமான பாடலுடைய மெய்ஞான கருத்தை கேட்கணும். அந்த குலவு பேர் அண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளாம் ஆங்காங்கே என்று அவர் சொல்லக்கூடிய இந்த பாடலை அது என்ன சொல்றது, பாராயணம் செய்யணும், மனப்பாடம் செய்யுங்கள். அருட்பெரும் ஜோதி அகவலையும் அருட்பெரும் ஜோதி அட்டக பாடலையும் அருட்பெரும் ஜோதியினுடைய திருவடி நெகிழ்ச்சி பாடலையும் பாராயணம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு நம்ம வாழணும் என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். பரசிவ வணக்கத்தில் வரக்கூடிய திருச்சிற்றம்பலம். திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்க திருதில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தயவாம் மருள் விளக்க, சுழல்வள்ளி மகிழ்ந்தது ஒருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க,